நம்ம வந்து இன்டர்னல் டயலாக் இந்த மாதிரியான நியூ நார்மல் டஃபஸ்ட் டைமில் இன்டர்னல் டயலாக் என்ன இருக்கணும் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்து இதுவரை நாம் பார்த்துருக்கிறது 6, இப்போ நாம் பார்க்க போகிறது 7th. இந்த 7th இன்டர்னல் டயலாகை நான் இப்போ இங்கே போடுறேன். போட்டதுக்கு பிறகு உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும் பொழுது இந்த இன்டர்னல் டயலாக் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இன்டர்னல் டயலாக் நம்பர் 7. This is to find a new me. இப்போ இந்த மாதிரி டஃப் டைம்ஸ்லாம் வருது இல்லையா, இதெல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற புதிய இன்னொரு நம்மையே கண்டுபிடிக்கிறது. இப்போ ஜெய் பிஃபோர் கோவிட்-19 நான் ஒரு ஜெய்யர் இருந்திருப்பேன். இந்த கோவிட்-19 அப்படின்றது நியூ நார்மல். கோவிட்-19 பாசிட்டிவ்னு ஆனதுக்கு பிறகு நான் இப்போ வேற ஒரு ஜெய்யா வந்து இறங்குறேன். ஸோ அந்த நியூ மீ, நியூ ஜெய், அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த நியூ நார்மலினுடைய பெரிய பெனிஃபிட். ஸோ திஸ் இஸ் டு ஃபைண்ட் அ நியூ சுமதி பிரபாகரன், திஸ் இஸ் டு ஃபைண்ட் அ நியூ பிரபாகரன், திஸ் இஸ் டு ஃபைண்ட் அ நியூ ஆனந்தி, திஸ் இஸ் டு ஃபைண்ட் அ நியூ கமலா மாமி. ஸோ இந்த டஃப் சுச்சுவேஷன் அப்படின்றது டு ஃபைண்ட் அ நியூ யூ. நம்மகிட்ட இருக்கிற புதிய, அதாவது நம்மகிட்ட இருக்கிற புதியன்னா அது புதுசு, இப்போ ஏற்கனவே இருக்கிறது தான், தெரியாது நமக்கு. அந்த தெரியாமல் ஹிட்டனாக ஒளிஞ்சிட்டு இருந்த இன்னொரு ஜெய் வந்து வெளியில் வருவார். அதுதான் வந்து திஸ் இஸ் டு ஃபைண்ட் அ நியூ மீ. எப்பவுமே ஒரு 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 டஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு பிற்பாடு, டஃபஸ்ட் டைமுக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு 2 விதமாக நீங்கள் மாறுவீங்க. அப்படி மாறினாதான் அது டஃபஸ்ட் டைம். பழைய மாதிரி தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்க முடியாது உங்களால். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 3 kgs வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். 3 kgs. ஸோ இந்த 3 kgs வந்து வித்தின் 15 days இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது வந்து சம்திங் நியூ. ஏன்னா 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கலை. அஃப்கோர்ஸ் நான் வந்து 20 நடந்துட்டு இருந்தேன், அதை 10ஆக மாற்றிருந்தேன். ஸோ நோ 10,000, கான்ஸ்டன்ட்லி ஸ்லீப்பிங், ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங், டேப்லெட்ஸ், இந்த இம்பேக்ட்லாம் சேர்ந்து சம்திங் நியூ சர்ன்னு வந்துடும் புதுசாக. இப்போ 15 daysல அந்த 3 kgs இன்க்ரீஸ் ஆன ஒரு ஜெய் இருக்கார் இல்லையா, இப்போ அவரை வந்து திரும்பவும் பழையபடி கொண்டு வந்து நிறுத்துறது. மேபி அனதர் 15 daysல பார்த்தீங்கன்னா பழைய ஆளாக வந்து நிற்கிறது நடக்கும். ஸோ அந்த திஸ் இஸ் டு ஃபைண்ட் அ நியூ மீ அப்படின்னா ஒரு 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 சேலஞ்ச் வரும் பொழுது அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி பழையபடி அல்லது ஆடட் வேல்யூவோட வந்து நிற்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த மாதிரி நியூ நார்மல்லாம் பண்ணுது. கோவிட்-19 வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஏற்பட்ட மாற்றங்கள்ன்றது நிறைய இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்குள்ள இருந்த புதிய ஆனந்தி, ஜெயலக்ஷ்மி, போனா ராதாகிருஷ்ணன் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்த புதிய அவங்க அந்த அந்த ப்ராசஸ், அதாவது இப்போ கோகிலா வள்ளிநாயகம் அப்படின்னா உங்களுக்குள்ள புதுசாக ஒரு கோகிலா வள்ளிநாயகம் இந்த கோவிட்-19 வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ அந்த புதுசாக ஒன்று வர்றது அப்படின்றது தான் இந்த மாதிரியான ஒரு டஃபஸ்ட் சிச்சுவேஷன், சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸில் வந்து நமக்கு வர்றதுக்கான காரணமும் அதுதான். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். எனக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்படி நான் தூங்குனதே கிடையாது. இந்த கோவிட்-19 பாசிட்டிவ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இம்பேக்டில் இருக்குது. ஏன் வந்து இதுக்கு இப்படித்தான் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. டாக்டர்ஸ்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா,
உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னவோ அதுக்கு COVID-19 என்ன ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர COVID-19 இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து 3 நாளில் எந்திரிச்சு வந்துடுறாங்க, சில பேருக்கு வந்து 15 நாள் ஆகுது. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்ப்பரேட் கம்பெனி டாப் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு வந்து 19 டேஸாக இருக்கார், இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். 19 டேஸாக இருக்கார். நான் என்னை பொறுத்தளவு 3rd டே வந்துட்டேன். 13 days இஸ் பியூர்லி ரெஸ்ட். 11th டேவே வந்து நெகட்டிவ்னு வந்தாலுமே கூட 13 days வந்து பியூர்லி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த அந்த அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஸோ 13 நாளும் என்ன பண்ணுறோம்? தூக்கம் தான் மேஜர். என்ன திரும்ப திரும்ப தூக்கம் 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 தூக்கம், அப்புறம் ஃபுட்டு, தூக்கம், டேப்லெட். அப்போ நிச்சயமாக நீங்கள் வந்து சம்திங் நியூவாக தான் மாறுவீங்க. அப்புறம் அந்த சம்திங் நியூவில் இருந்து திரும்ப நீங்கள் பழைய ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே இருந்த ஒரு இன்னைக்கு காலையில் லைவ் முடிஞ்சதும் நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பழைய ஜெயை பார்க்க முடியுது அப்படின்னு. ஸோ 16 days கழித்து திரும்ப பழைய ஜெயை பார்க்கறது அப்படின்னா அந்த இடைப்பட்ட நாளில் நடந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி திரும்பவும் எந்திரிச்சு வந்து நிற்கிறது இருக்குல்ல, அதுதான் திஸ் இஸ் டு ஃபைண்ட் அ நியூ மீ. இந்த மாதிரியான சேலஞ்சஸ் COVID-19ன்றது ஒரு சேலஞ்ச். உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த பீரியடில் ஒரு டெத் வருது, வரக்கூடாது, வருது. அப்போ திஸ் இஸ் டு ஃபைண்ட் எ நியூ குமார், ஒரு புது குமாரை பார்க்கறதுக்கான ஒரு ஒரு டைமாக தான் இது வந்து எவால்வ் ஆகுது. இந்த டைமில் ஃபேமிலியில் எல்லாருக்குமே COVID-19 அப்படி வரக்கூடாது, ஆனால் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்? எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக. நீங்கள் பத்மாமணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆவீங்க. எல்லாருக்கும் ஃபேமிலியில் எல்லாரும் ஒரே, அதாவது COVID-19 எல்லாரும் தனித்தனி ரூமில். ஸோ அது டோட்டலாக இந்த மாதிரி வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவமே இல்லை சார் அப்படின்றப்ப இப்போ டோட்டலி சம்திங் நியூ. அந்த நியூவையும் ஃபேஸ் பண்ணி எந்திரிச்சு வர்றது அப்படின்றது தான் இந்த இன்னர் டயலாக்னுடைய ஸ்ட்ரென்த். உங்கள் எல்லாத்தையுமே என்னால் ஒரு கேள்வியை முன்வைக்க முடியும். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த COVID-19 மார்ச்லேருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 6-7 மாதத்துக்குள்ள உங்களுக்குள்ள நீங்கள் கண்டுபிடித்திருக்கிற புதிய நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? இந்த 6 மாதத்துக்குள்ள புதுசாக உங்களுக்குள்ள யாரோ ஒரு நீங்களை கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஹூ இஸ் தட் யூ? நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த யூ என்னது? நீங்கள் என்னவா ஆகியிருக்கீங்க இந்த 6 மாதத்துக்குள்ள? ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் டயலாக்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டயலாக். ஸோ இது இங்கே இல்லை, நாளைக்கு என்ன ஒரு பிஸ்னஸ் லாஸ் வந்துருச்சு. திஸ் இஸ் டு ஃபைண்ட் அ நியூ மீ. ஸோ இந்த பிஸ்னஸ் லாஸ்லேருந்து நான் எப்படி எந்திரிச்சு வர போகிறேன், எப்படி வாழ்க்கையை அடுத்து ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு புதிய எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. வரக்கூடாது, ஆனால் வந்ததுன்னா அதையும் ஃபேஸ் பண்ணி எப்படி வரப்போகிறேன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தங்களோட லாஸ் வரக்கூடாது, பட் அதையும் கோஆப்ரேட் பண்ணி எப்படி எழுந்து வரும். ஒரு இப்போ நம்ம இவர் கிருஷ்ணராஜ் அவர் இதை எடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியம். கிருஷ்ணராஜ் ஒரு இடத்துல இருக்காரு, பெரு. மிஸ்ஸஸ் ஒரு இடத்துல இருக்காங்க, கௌரி கிருஷ்ணராஜ் ஒரு இடத்துல இருக்காங்க, குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்கு. ஸ்பெயினில், அர்ஜென்டினாவில், இப்படி தனித்தனியாக அவங்க வேறு வேறு இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுறது எப்படி? அப்படி ஃபேஸ் பண்ணுறதுனால ஒரு நியூ கிருஷ்ணராஜ் வரார். இப்போ கௌரி கிருஷ்ணராஜ் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதுனால ஒரு நியூ கௌரி கிருஷ்ணராஜ் வருவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்மளை நோக்கி வருது. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு டஃப் சுச்சுவேஷன் வரலைன்னா இதை பண்ண மாட்டோம். நான் வந்து ஒரு 10 days அளவுக்கு 11 days அளவுக்கு தூங்குறதுன்றது ஒன்று நடந்திருக்குமா என் வாழ்க்கையில்? கண்டிப்பாக கிடையாது. இன் ஆல் தீஸ் 48 years I have never slept for 13 days taking food and sleeping. It is very very unusual of me.
அந்த மாதிரி ஒரு ஜெய்யே நான் பார்த்ததில்லை. சம்திங் டோட்டலி நியூ, சம்திங் டோட்டலி நியூ, டோட்டலி டோட்டலி நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அப்போ அதில் வந்து டைரெக்டாகவே பார்க்க முடியுது. தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல விஷயம் வந்து டோட்லி பாடி வந்து இன்டு ரெஸ்ட் பீரியட். நானே நினச்சாலும் எடுக்க முடியாத ஒரு ரெஸ்ட்டை 13 நாள் எனக்கு கொடுத்ததுன்றதுல வந்து COVID-19க்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அதே சமயத்தில் இந்த ரெஸ்ட் வந்து நமக்குள்ள சில ஸ்ட்ரெஸ்ஸையும் கிரியேட் பண்ணுது. நாம் பிஸியாக இருந்த பர்சன், அப்போ நம்ம கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்னமோ ஒரு அன்ரெஸ்ட் உள்ள வருது. அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்? அதே மாதிரி வெயிட் கூடுறது. எனக்குன்னு ஒரு ஃபுட் இன்டேக் இருந்தது. அந்த ஃபுட் இன்டேக் வந்து இந்த 15-16 டேஸாக தட் இஸ் நோ வேர். ஸோ அப்போ அது எனக்கு விருப்பமே இல்லாத, ஆனால் வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள். இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒரு ஜெய் எழுந்து வருவார். அந்த ஜெயை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் this is to find a new me. So for me, no lockdown, I'm going to office from day one. Very good. கோபம் குறைந்திருக்கு. யார் எது சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு போகட்டும் என்ற மனநிலை. வெயிட் குறைந்து நிறைய சொல்லிட்டு போகலாம். Becoming more confident inside me. I have changed myself both physically and mentally thanks to Kritika ma'am too. இதுதான் இந்த ஹாப்பி, கன்சிஸ்டன்ட், பீஸ்ஃபுல், பாசிட்டிவ். I am able to work independently and courageously, love to affect my family, and listen to work according to my inner dialogues. This is the change in these 6 months. ஸோ இந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் வந்து நமக்குள்ளே வர்றது டு ஃபைண்ட் அ நியூ மீ அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலைன்னு வைங்க, COVID-19 மாதிரியான விஷயங்கள் வரலன்னு வைங்களேன், we will never. நான் I can clearly say it's because of COVID-19 5 PM live நடக்கும். இல்லைன்னா I am a busy person, I just can't do this. ஒரு 180+ நாட்கள் வந்து 5 மணிக்கு ஷார்ப்பாக நான் வந்து உட்கார்றேன் அப்படின்றது வந்து ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா எனக்கான டைட் ஸ்கெடியூல்ஸ் வந்து காலையிலேருந்து நைட் வரை நான் ஓடிட்டுருப்பேன். கார்பரேட் கம்பெனிஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போவும் அது இருக்குது ஆன்லைனில். ஆனாலும் இப்படி நான் பண்ண முடியுதுன்றது இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 5 o'clock பண்ணுறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ சம்திங் நியூ டு மீ. ஒரு 180+ டேஸ் வந்து ஒரு விஷயத்தை கரெக்டான நேரத்தில் ப்ராப்பராக செய்ய முடியும் அப்படின்றது சம்திங் நியூ டு மீ. This is to find a new J in me. So this is to find, COVID-19 is to find a new in you. Took the bold step to bring my mother-in-law from Mumbai. In a day, I went and getting back from airport. ஃபின்லாண்டில் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொன்ன உமா மகேஸ்வரி ராம்ஜியெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இப்போ நேராக இங்கேருந்து மும்பை போய் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வழி இப்போ மும்பைக்கு போய் மும்பையிலேருந்து இப்போது அவங்க மதர்-இன்-லாவை கூட்டிகிட்டு வர்ற லெவலுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் வந்து நியூ மீ, சம்திங் நியூ. ஓகே, அடுத்தது 2வது இன்டர்னல் டைலாக்கு போகலாம். அந்த இன்டர்னல் டைலாக்கோடு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் ஒரே நாள்லேயே 10 இன்டர்னல் டைலாகையும் முடிக்க முடியாதில்லை. பட் இந்த இன்டர்னல் டைலாகை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் அது வந்து டைஜஸ்ட் ஆகிறது. உள்ள 2 இன்டர்னல் டைலாக் அது உள்ளே போகுது. அது நமக்குள்ள சில விஷயங்களை மாறுதல்களை ஏற்படுத்துது. அப்புறம் அடுத்த 2 இன்டர்னல் டைலாக் வருது. அப்படின்றப்ப இட் ஹேஸ் அ ஹியூஜ் மீனிங். இப்போ ஒரே நாளில் எல்லாம் 10ஐயும் நாம் லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இதை வந்து 2 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 2 டைலாக்ஸ். அப்புறம் இந்த 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 இன்டர்னல் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் டு மீ, ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை டைப் பண்ணலாம். ஐ வில் ஆன்சர் யூ. ஒரே நிமிஷம், அந்த இன்னொரு இன்டர்னல் டைலாக்கும் நான் உங்களுக்கு இந்த இன்டர்னல் டைலாக் இப்போ நான் போட போகிறது வந்து வெரி வெரி மை பர்சனல் ஃபேவரட். இது வந்து இதை நீங்கள் இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
இப்போ வரும் உங்களுக்கு. எனக்காகவும் வாழ ஆரம்பித்து என்னை நான் இனம் கண்டது எதிலும் ஒட்டாத எதையும் தெரிந்து கொள்கிற மனநிலை கண்டிப்பாக வெரி குட். இன் ஃபியூச்சர் ஐ வில் ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பீயிங் ஸ்ட்ராங். இந்த மாதிரியான ஒரு நியூ நார்மல் டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணும் நம்மளை எதிர்காலத்தில் நம்ம வந்து சிரிச்சுட்டே சொல்லுவோம், அதையே கடந்து வந்துட்டோம். COVID-19 ஒன்று வந்து ஒரு வருஷம் எங்களை எல்லாம் உண்டு இல்லாமல் ஆக்கிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் அதை ஃபேஸ் பண்ணிட்டோம். எல்லாம் மொத்த ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், கிருஷ்ணராஜ் என்ன சொல்லுவார், COVID-19 முடிஞ்சு எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் ஒன்றாயிடுது. ஒரு 10 வருஷம் கழித்து இதை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவார், COVID-19 ஒன்று வந்துச்சுங்க. புது ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஒன்று வந்துச்சுங்க, அது வந்து யாருமே வெளியிலே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இங்கே இருந்தேன், என்னோட மிஸ்ஸஸ் வேறு இடத்துல இருந்தாங்க, குழந்தைங்க 2 பேரும் வேறு கண்ட்ரீஸில் இருந்தாங்க. ஆனாலும் நாங்கள் 4 பேரும் அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஃப்யூச்சரில் ஃபார் பீயிங் ஸ்ட்ராங் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். எனக்கு வந்து இன்னமுமே COVID-19 அந்த பாசிட்டிவ்னு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு 16 நாளில் எனக்கு ஒரு பாயிண்ட் டக்குன்னு ஞாபகம் வருது. அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 102 அண்ட் ஆக்சிஜன் வந்து 79க்கு ஆக்சிஜன் வந்து ரெட்டில் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிளிங்க் ஆகிற முகம், அந்த பிளிங்க் ஆகிற அந்த விஷுவல், அப்புறம் வந்து 102 டிகிரிஸ் விஷுவல், இது ரெண்டும் ஒரு ஸ்பிளிட் செகண்ட் வந்து வெரி சேலஞ்சிங்காக இருக்கே அப்படின்றத வந்து யோசிக்க வைக்குது. இப்போ அதை பற்றி நான் காலம் முழுக்க பேச முடியும். காலம் முழுக்க வந்து அந்த சூழ்நிலையே ஃபேஸ் பண்ணி வந்தாச்சு அப்படின்னு நம்மளால் வந்து ஜாலியாக சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது. நான் அந்த ஒரு அடுத்த டயலாக், இன்னர் டயலாகை வந்து இங்கே போடுறேன். ரெண்டுமே, இன் ஃபியூச்சர் ஐ வில் ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் as an example for being strong. என்னை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு, என்னை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, அல்லது நான் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு, இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இன்டர்னல் டயலாக் உங்களுக்குள்ளே ஓடுறவரை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக யாமினி சிவராம் பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இன் ஃபியூச்சர் கோவிட் வில் டிஃபைன்ட் அஸ் நார்மல் ஃப்ளூ. நிமோனியா ஒரு காலத்தில் எவ்வளோ பயந்தோம், பிளேக்குன்னு ஒரு காலத்தில் எவ்வளோ பயந்தோம், அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து இன்றைக்கி நார்மலாக ஆகிடுச்சு. இல்லை, இன்றைக்கி அதெல்லாம் ஃபைன் அப்படின்னு என்னென்னமோ ஃபீவர்லாம் இடையில வந்தது. ஸோ அத்தனை ஃபீவரும் வந்து இப்போல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. அது மாதிரி COVID-19 ஃபைன், அது ஏதோ ஒரு டைமில் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கான ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்ல முடியும். இட் இஸ் டெஃபினெட்லி டேக்கிங் அவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் டு நெக்ஸ்ட் லெவல். கரெக்ட். ஸோ இந்த 2 இன்னர் டயலாகையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கலாம். இந்த நியூ நார்மல் டைமில் தீஸ் கைண்ட் ஆஃப் டயலாக்ஸ், இந்த மாதிரியான இன்னர் டயலாக்ஸ் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது அப்படின்னா வி வில் சர்டைன்லி ஃபேஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரியான இன்னர் டயலாக் இல்லாமல் வேறு மாதிரியான இன்னர் டயலாக்ஸ் உள்ளே ஓட ஆரம்பிச்சதுன்னா யூ வில் பிகம் வீக். நான் நேற்றே சொன்னேன், உடம்புக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்றோம், உடம்புக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம், உடம்புக்கு வந்து மருந்து கொடுக்குறோம், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் எல்லாம் சொல்கிறோம். மைண்டுக்கு டேப்லெட்ஸ் இருக்கா? ஸோ அப்போ இன்டர்னல் டயலாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேப்லெட்ஸ் டு அவர் மைண்ட். ஸோ மைண்ட் டேப்லெட்ஸ், இதெல்லாம் வந்து மைண்டுக்கான டேப்லெட்ஸ்.
இதில் எல்லா டேப்லெட்டும் எடுத்துக்கணும். இப்போ 8 கொடுத்துருக்கோம், 8 டேப்லெட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு டேப்லெட்டோ 2 டேப்லெட்டோ நம்ம போட்டுட்டு வந்து இந்த இந்த நியூ நார்மலை ஃபேஸ் பண்ணோம்னு வைங்களேன், மைண்டில் நம்ம ரெடி ஆகிடும். அப்புறம் பாடி ரெடி ஆகிறதுன்றது அதுக்கு உண்டான டேப்லெட்ஸு, அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன், அது என்ன ஸ்டெப்ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். பட் மைண்டில் ரெடி. நான் அடிக்கடி சொல்வேன், உடல் ஸ்ட்ராங்காக இருந்து மைண்டு வீக்காக இருந்தால் ஒரு ஆள் காணாமல் போயிடுவான். ஆனால் மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்து ஈவன் உடம்பு வீக்காக இருந்தால் கூட எழுந்து வந்துட முடியும். ஸோ அதனால் மைண்டுக்கு டேப்லெட் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் கண்டிப்பாக இந்த 8 இன்னர் டயலாக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போது உங்கள்கிட்ட ஏதாவது எங்கிட்ட ஏதாவது கேட்கணுன்ற கொஸ்டின்ஸ் இருந்தால் மேபி வி கேன் இன்ட்ராக்ட் ஃபார் 10-15 மினிட்ஸ். ஏதாவது உங்களது கொஸ்டின்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். இந்த இன்னர் டயலாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் டைப் பண்ணலாம். இட் கேன் பி a slow 10 minutes interaction and then we will say bye. அஃப்கோர்ஸ் நான் வந்து நார்மலாக ஒரு 1 hour பண்ணுவேன். இப்போ ஒரு 30-35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன் 2. ஒன்று, ஐ வாண்ட் டு டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். கொஞ்சம் கொஞ்சமாக போகணும், நம்ம பாட்டுக்கு எதையாவது பண்ணாமல். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து இன்னர் டயலாக் வந்து 2 போதும், 2க்கு மேலே வேண்டாம். 2 வந்து நம்ம முதல்ல டைஜஸ்ட் பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அப்படின்றதுனால தான் வந்து ஐ எம் டெல்லிங் ஸ்டெப் பை ஸ்டெப். இல்லைன்னா ஒரே ஒரு 1 hour மேபி 1.5 hours ப்ரோக்ராம் ஒன்று எடுத்தோம்னா எல்லா 10 இன்னர் டயலாக்ஸையும் கொடுத்துடலாம். பட் இட் won't ஒர்க். சரன்னு போகும்பொழுது நாம் வி மே மிஸ் இட். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி. சார், ஐ ஹேவ் ஒன் டவுட். நவடேஸ் ஐ எம் லிசனிங் others' problem. Only I want to achieve my goals and listening to my voice only. ஓகே, நான் வந்து மற்றவங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் வந்து லிசன் பண்ணுறது இல்லை. நான் இப்போ எனக்கு என்னோட கோல் மட்டும்தான் தெரியுது, என்னோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. இது கரெக்டா அப்படின்னா 100% கரெக்ட். இந்த உலகத்தில் அவங்களுடைய பிரச்சனை பெரிய விஷயம். ஸோ நீங்கள் மற்றவர்களோட ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் வந்து பெண்டிங்கில் இருக்கும். அவங்க ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க. தமிழில் ஒரு அழகான பழமொழி உண்டு. அழுதழுது பெற்றாலும் அவள்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அழுதழுது பெற்றாலும் அவள்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ பாவம் அழறாங்களே அப்படின்னு இன்னொருத்தங்க வந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த டெலிவரின்றது அவங்க தான் பண்ணியாகும். ஸோ அதே மாதிரி தான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுல வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம ப்ராப்ளத்தை வந்து சில விஷயங்களை வந்து பேர்டனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். பட் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி எழுந்து வர்றதுன்றது அந்த இன்னொருத்தங்க தான் பண்ண முடியும். அதில் ஒன்றும் நாம் எதுவுமே பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ இதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப திடீர்னு உடஞ்சி போயிடுறது சார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்றது ப்ராப்ளம். நீங்கள் எப்போவுமே ஆனந்தி மேடம் அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்றது தேவையில்லைன்னு சொல்வேன். அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றது தேவையில்லை, நாட் நெசசரி. ரொம்ப அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்காக நான் வந்து அது யாருக்கோ எதையோ காட்டுற மாதிரி இருக்கும். அநியாயத்துக்கு ரெக்வயர்ட் டைமில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ரெக்வயர்ட் டைம் நீங்கள் வந்து தேவைப்படுகிற நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற நேரங்களில் நீங்கள் எப்பவும் போல் இருக்கலாம், கேஷுவலாக இருக்கலாம். எல்லா நேரமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்றது யாரோ ஒருத்தங்களுக்கு என்னமோ ஒரு மெசேஜை நம்ம சொல்கிறதுக்காக இருக்கிறது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஒர்க் அவுட். அது பார்த்துங்க. ஹவு டு ஹேண்டில் கன்ஃபியூஷன். என்னை பொறுத்தளவு கன்ஃபியூஷன் அப்படின்றது இட்ஸ் அ குட் சைன். ஏன்னா நார்மலாக இருக்கிறப்போ எந்த கன்ஃபியூஷனும் இல்லை அப்படின்றப்போ நாம் சரியாக போயிட்டுருக்கோமா இல்லையான்னு தெரியாது. ஸோ கன்ஃபியூஷன் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். இட்ஸ் அன் இண்டிகேட்டர். இட் ஹெல்ப்ஸ் அஸ். நாம் வந்து கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்னு நமக்குள்ளே நாம் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் கன்ஃபியூஷன். ஸோ கன்ஃபியூஷனை வந்து ஒரு ஹெல்தி இண்டிகேட்டராக பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. கன்ஃபியூஷன் பயந்தாதான் அது ஒரு மாதிரி போயிடுவோமே தவிர, கன்ஃபியூஷனை வந்து ஒரு ஹெல்தியான இண்டிகேட்டர். அது உங்களை வந்து 4 விதமாக நீங்கள் பிரிக்கலாம் கன்ஃபியூஷனை.
டு மூவ் ஃபார்வர்ட், வெதர் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட் ரைட், இந்த ரெண்டு டைரக்ஷன். இன்னொன்று வந்து பாஸ்டில் வாட் யூ ஹேவ் டன் ஆர் வெதர் யூ ஹேவ் டன் இட் ரைட், இந்த ரெண்டையும் பாஸ்டில். ஃப்யூச்சரில் வந்து நாம் போகிறது சரிதானா, சரியான இலக்கை நோக்கி தான் போகிறோமா அப்படின்ற அந்த விஷயங்களை வந்து கன்ஃபியூஷனில் தான் நமக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கவும் முடியும். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் இஸ் அ வெரி ஹெல்தி இண்டிகேட்டர். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஒரே ஒரு கேள்வி, சவால்களோட ஓடுறது சில சமயம் அழுத்தமாக இல்லையா? இருக்கும். அப்படின்னா சவால் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த ஒரு 16 நாள் சாம்பிளையே நான் சொல்கிறேனே, இந்த 16 டேஸில் வந்து ஒரு சில நாள் நான் லைவுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி, ஆனால் அப்புறமா வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ப்ரெஷர் இருக்கும் எனக்கு. நீங்கள் சொல்கிற இந்த ப்ரெஷர் வந்து உள்ளே இருக்கும். பண்ணலான்னு நினைக்கிறோம், ஆனால் பண்ண முடியலையே அப்படி, அதுதான் சவால். அப்போது நியூ நார்மல் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. இங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கன்றது தான் இங்கே முக்கியம். ஸோ தட்ஸ் வேர் நியூ நார்மல் கம்ஸ். ஸோ நான் வந்து லைவ் பண்ணணும்னு தான் நினச்சேன். எனக்கு உண்மையான சிந்தனை என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 days தாண்டி 3வது நாள் வந்து நான் ஓரளவுக்கு சரியாயிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது 3வது நாள்லேருந்து 13 நாளுமே லைவ் பண்ணணும். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும், லைவாக பேசணும் அப்படின்றது தான் எனக்கு மனசில் இருந்தது. பட் தட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்றது, அதை உணரும் போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். என்னடா அது நம்ம செய்யலாம்னு நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியலையே அப்படின்றது தான் ப்ரெஷர். பட் இட் டசன்ட் மீன் தட் உடனே வந்து அந்த ப்ரெஷரை வந்து என்னவோ ஏதோன்னெலாம் பயப்பட வேண்டியதில்லை. தட்ஸ் வாட் நியூ நார்மல். அதுதான் புதுசு, அதுதான் நியூ நார்மல். இல்லைன்னா வந்து நாம் நினச்சா நாம் செய்வோன்றது ஏற்கனவே உள்ள நார்மல். அதுதான் COVID-19 கிடையாது. COVID-19 நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்ய முடியாது. COVID-19 சொல்கிறத நீங்கள் கேட்டு அதில் நீங்கள் நினச்சதை எதையாவது புதுசாக செய்யணும். அதுதான் வந்து சேலஞ்ச். ஸோ எனிஹவ், இந்த 2 இன்டர்னல் டயலாகையும் ஃபாலோ பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மைண்டுக்கான டேப்லெட்ஸ் வந்து இந்த இன்டர்னல் டயலாக்ஸ் ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். 8 டேப்லெட்ஸ் இப்போ கையில் இருக்குது உங்களுக்கு. இது படிக்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த டஃப் சுச்சுவேஷன் வரும் பொழுது இந்த டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு தோணும், இது இந்த டேப்லெட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது அப்படின்றது அப்போ தோணும். எப்பவுமே நாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும்போது மற்றவர்கள் சொல்கிற விஷயங்கள் காதில் விடாது. ஆனால் சேலஞ்சிங்காக வந்து உட்காந்துருக்கும் பொழுது அந்த சொன்ன விஷயங்கள்லாம் இதைத்தான் அன்னைக்கு சொன்னாங்களோ, இதைத்தான் அவர் அன்னைக்கு டேப்லெட்னு சொன்னாரோ, அந்த 3வது டேப்லெட் இதுதானா, இதை தான் நான் எடுத்துருக்கணுமோ அப்படின்றதெல்லாம் அந்த சேலஞ்சிங் டைம் வரும் பொழுது தான் நமக்கு we will realize. ஸோ அப்போ அன்னைக்கு உட்காந்து பேச முடியாது. அதுக்காக தான் இன்றைக்கே வந்து இதையெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ best wishes to all of you. Great session, polishing us more. We are spreading that positivity to many. Thank you so much. Yes, இதிலிருந்து கற்றுக்கிறத நீங்களும் வந்து மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். முதல்ல நீங்கள் அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாலே அது மற்றவங்களுக்கு பெரிய லெசன் தான், லைவ் லெசன். முடிக்கணுமேன்னு டென்ஷன் ஆகுது, அதை ரிலாக்ஸாக ஆக்குறது எப்படி? எனக்கு இந்த சில நேரங்களில் வந்து முடிக்கணுமேன்னு நீங்கள் சொல்கிறத வந்து ஒரு கோல் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னு வைக்கிறேன். நான் பண்ணிடுவேன். ஒருவேளை அதை பண்ண முடியலை அப்படின்னும் போது ஒரு டென்ஷன் வருது இல்லையா? இதுக்கு ஃப்யூச்சரில், அதாவது அடுத்த ஒரு 15 நாள் 20 நாளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 15 நாள் நான் வந்து 1.5 லட்சம் ஸ்டெப் பண்ணலன்னு வச்சுக்குவோம். அடுத்த 15 நாளில் இந்த 10,000ஓட மேபி ஒரு 2,000 3,000 பண்ண முடிஞ்சதுன்னா, ஸோ 13 14 அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா இந்த மாதத்தில் அந்த 1.5 லட்சத்தை வந்து ஒரு 50,000 60,000 மேனேஜ் பண்ணலாம். அப்புறம் அடுத்த மாதம் மீதி 30 நாள் இருக்குது. ஸோ 10க்கு பதில் 12 பண்ணால் இது மேனேஜ் ஆகிடும். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை
அக்செப்ட் பண்ணுறது தான் ஸ்கில். அங்கே வந்து சும்மா வீம்புக்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. when you don't respond to others it becomes an attitude how to avoid it. நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னும் போது ஆட்டிடியூடாக அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு இல்லை. நான் வேறு மாதிரி சொல்லுவேன் இதுக்கு பதில். அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற லெவலுக்கு அந்த கேள்வி இருந்தா நிச்சயமாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுற லெவலுக்கு அது ஒரு 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 நல்ல விஷயமா இருந்திருக்காது. அதை பற்றி அவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன, அதை பற்றி அவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன. ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ். ஸோ எனக்கு இன்னொருத்தங்க ஆட்டிடியூடுன்னு நினச்சிருவாங்க அப்படின்றதுக்காக நான் இன்னொரு போலியாக ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டுலாம் நடிக்கிறத விட திஸ் இஸ் வாட் ஐ ஆம், நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க அப்படின்றது தான் வந்து. ஆனால் டைம் வில் டெல். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நான் அப்போ பேசுனது தப்பு தான்னு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே அதனால தான் நான் அப்படி இருந்தேன்னு சொல்ல முடியும். ஸோ சேலஞ்ச் எடுக்காமல் இருக்க பிடிக்கல, எடுத்தவுடன் செய்ய தாமதம் ஆனால் வரும் டென்ஷன். அதான் முதல்ல இனிஷியலாக அப்படி இருக்கலாம் அந்த டென்ஷன் வந்து, நம்ம ஒரு சேலஞ்சை எடுத்து அதை செய்யாமல் இருக்குமே அப்படின்னு. எப்பவுமே சேலஞ்சஸில் உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஊருக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு சேலஞ்ச் எடுக்காது. நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்கிறேன்னா அது எனக்கு நான் பதில் சொல்லிக்கிற சேலஞ்சாக தான் எடுப்பேன். எப்பவுமே நான் இன்னொருத்தங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு சேலஞ்ச் எடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிற சேலஞ்சுன்னு எடுத்தீங்கன்னா அதை செஞ்சுருவீங்க. ஊருக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு சேலஞ்ச் எடுத்தீங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்லோவாக வந்துடும். ஸோ அதனால் அதை மனசில் வச்சுக்கலாம். பட் இட் பிகம்ஸ் அன் இஷ்யூ. இட் பிகம்ஸ் அன் இஷ்யூ ஃபார் தெம், நாட் ஃபார் யூ. உங்களுக்காக அது ஃபேமிலியில் வரும், மற்றவங்களுக்கு வரும், மற்ற சூழ்நிலைகளுக்கு வரும். அது டைம் இஸ் த ஒன்லி மெடிசன். டைம் தான் வந்து அதுக்கு ஒரே மெடிசன். அதனால் அது நீங்கள் செய்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் டைமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு பதில். நான் சில விஷயங்களை செய்கிறேன், அது எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியல, அவங்க ஆட்டிடியூட்னு நினைக்கிறாங்க, திமிருன்னு நினைக்கிறாங்க, ஏதாவது நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நீங்கள் செஞ்சது தான் கரெக்டுன்னு வரும். ஸோ அதை டைமுக்கிட்ட கொடுத்துட்டு நாம் அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஐ ஹோப் இந்த இன்டர்னல் டயலாக்ஸ் tablets for the mind tablets will help you all and will make you to face new normal effectively. நல்லா ஃபேஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், சிறப்பாக வரணும். லவ் யூ ஆல்.